உதாரணமா சொல்லணும்னா, அவருக்குடைய கதாபாத்திரத்துக்கு வந்து வாரி செல்வராஜ் எழுதின வசனங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நான் எதுக்கு அருவாளை எடுத்தேங்கிற காரணமே தெரியாம எனக்கு பின்னால ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. சாதி பெருமை பேசுறவனையும், பெண்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவனையும் ஆரம்பத்துல தட்டி ஒடிச்சு வைக்கணும்டா அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் வந்து இப்ப நான் நேர்ல பார்த்த அந்த பசுபதி பாண்டியனுக்கும், அமீரை நான் திரையில பார்த்த அந்த கதாபாத்திரத்தின் உருவத்துக்கும் எந்தவித வித்தியாசமும் தெரியல. எனக்கு அவர பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சுவரோவியமாக அவரை வரையப்பட்ட அந்த காட்சி இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பசுபதி பாண்டியன் மாரியே தான் இருக்கு. ஏன்னா ஓவியம் வரும்போது சில ஸ்ட்ரோக் மாறும் வைக்கும்ல. அத வந்து அமீரை வரைஞ்சதாக இல்ல. அவரு பசுபதி பாண்டியன் வரைஞ்ச மாரியே இருக்கு. ஆனா அமீர் உருவம் தெரியும். இது ரொம்ப நுட்பமா மாரி செல்வராஜ் வந்து கையாண்டிருக்காரு இந்த கதாபாத்திரத்த. பெண்கள வந்து அவங்களோட விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே அந்த அந்த சாதிய கட்டமைப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன மேல்பாதி நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் என்கிற அந்த அமைப்பு ரீதியான இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அத வந்து இவர் வந்து அங்க உடைக்கிறாரு. அத வந்து காட்சியா படத்துல வச்சிருப்பாங்க. இத வந்து நேரடியா என்கிட்டயே அவர் பேசினதும் அதுதான். எங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நாம வந்து அத அத முதல்ல களையணும். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அதை நோக்கின பயணம் தான் என்னுடைய பயணம் அடுத்த கட்ட பயணமா இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த அவரு சொன்னாரு. கிட்டத்தட்ட படத்துலயும் நான் அதத்தான் பார்த்தேன்.